عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான நோன்பு என்னும் கடமையை நிறைவேற்றிய நிலையிலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாமெல்லாம் இந்த விடுமுறை நாளை பயன்படுத்துவதற்காக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் குறித்து, அதனுடைய கொள்கைகள் குறித்து, அதனுடைய கோட்பாடுகள் குறித்து, அதனுடைய சட்டதிட்டங்களை குறித்து எந்த கேள்விகளையும் நீங்கள் கேட்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அடிப்படையை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய மூல ஆதாரங்கள் அல்லாஹ்வுடைய வேதமாம் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் என்ற ஹதீசுகளும் தான் மூல ஆதாரங்களாக திகழ்கின்றன. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒன்றை கடமை என்று சொல்வதாக இருந்தால், அல்லது சுன்னத் என்று சொல்வதாக இருந்தால், அல்லது ஹலால் என்று சொல்வதாக இருந்தால், அல்லது ஹராம் என்று சொல்வதாக இருந்தால், அல்லது விரும்பத்தக்கது என்று சொல்வதாக இருந்தால், விரும்பத்தகாதது என்று சொல்வதாக இருந்தால், இப்படியெல்லாம் சொல்வதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளில் ஆதாரம் இருக்க வேண்டும். ஏதோ எனக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் ஒன்றை வெறுக்கத்தக்கது என்று நான் சொல்ல முடியாது. யாருக்கும் இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும், மகான்கள் என்று அறியப்பட்டவர்களாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக பாடம் பயின்ற சஹாபாக்களாகவே இருந்தாலும், சொந்தமாக அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கிக் கொள்ள, தீர்ப்பு வழங்க அனுமதி வழங்கப்படவில்லை. வஹீயின் மூலமாக, அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தியின் மூலமாக மாத்திரம்தான் எந்த ஒரு மார்க்க சட்டத்தையும் நாம் சொல்ல முடியும். எனவே நீங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன அளவுகளை வைக்க வேண்டும் என்று கேட்டால், இவ்வளவு நாளாக நாங்கள் செய்கிறோமே, அதனால் அது மார்க்கமா இருக்குமோ? எங்க பள்ளியுடைய இமாமு சொன்னாரே, அதனால அது மார்க்கமா இருக்குமோ? எங்க ஊருடைய வழக்கம் இதுதானே, அதனால இது மார்க்கமா இருக்குமோ? எங்க அம்மாவும் அத்தாவும் இதைத்தானே சொல்லி தந்தாங்க, அதனால இது மார்க்கமா இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் மறுமையில வெற்றி பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கடைசி ஹஜ்ஜின் போது இந்த மக்களுக்கு சொன்ன அறிவுரை இதுதான். என்ன சொன்னார்கள்? தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லு மா தமஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. உங்களிடத்திலே இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போறது ரெண்டு தான். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இன்னொன்று என்னுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய வழிகாட்டுதல். இந்த இரண்டையும் நீங்கள் பலமாக பற்றிக் கொள்ளும் வரை வழி தவறவே மாட்டீர்கள். இந்த இரண்டை விட்டதனால் தான் சமுதாயத்தில் இவ்வளவு பிளவு, சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனை, சமுதாயத்தில் இவ்வளவு குழப்பம். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம் என்று இருந்தால் இவ்வளவு குழப்பத்திற்கு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் இவ்வளவு குழப்பத்திற்கு இடமில்லை. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
நமக்கு ஒரு அறிஞருக்கு மேல பிரியம், அவர் சொன்னது சரின்னு நான் நினைக்க, இவர் சொன்னது சரின்னு நீங்க நினைக்க, இல்ல இல்ல அவர் சொன்னதுதான் சரின்னு அவர் நினைக்க, கடைசியில் என்ன ஆயிரும்? 4 பேர் 4 விதமாக சொல்லி 4 மார்க்கமா போயிரும். அல்லாஹ் சொன்னதான் சரின்ற முடிவுக்கு வந்தோன்னு வைங்களேன், எல்லாம் ஒன்னாயிரும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதான் சரின்னு வந்தோன்னு வைங்க, எல்லாம் ஒன்னாயிரும். அப்ப இந்த சமுதாயம் ஒன்றுபடுவதற்கு கூட திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலும் தான் ஆணிவேராக அஸ்திவாரமாக இருக்குமே தவிர இதை புறக்கணிச்சோம்னா நம்மள்ட்ட ஒற்றுமை வரவே வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு இந்த சமுதாயம் பல சந்தர்ப்பங்கள்ல பிளவை நோக்கி போனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு இந்த சமுதாயம் துண்டு துண்டா செதறுவதற்கான பல கட்டங்களை சந்தித்தது. அப்படி பிளவுபடாமல் அவர்களை எது காத்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதம் காத்தது, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல் அவர்களை காத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய உடல் கூட அடக்கம் செய்யப்படவில்லை. மக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு, உடலை கூட அடக்கம் செய்யாம மக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகல ஒரு கூட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க இன்னொரு கூட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறார்கள் ஒரு கூட்டம், இல்ல இல்ல மௌத்தா ஆயிட்டாங்க மறுபடியும் ஒரு உசுரோட வருவாங்க அப்படி ஒரு கூட்டம். அப்ப மௌத்தா போனாங்களா இல்லையான்னு தீர்மானிக்காத காரணத்தினால் 3 நாள் வரைக்கும் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படல. சமுதாயத்தில் குழப்பம். என்ன பண்றது? இப்ப மௌத்தா ஆனாங்கன்னு முடிவு பண்ணிட்டு எப்படி அடக்கம் பண்ண முடியும்? குழப்பம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாளை கையில் ஏந்தி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதா யாராவது சொன்னீங்க தலையை சீவிடுவேங்கிறார். எந்த நிலைமை அங்க இருந்துச்சுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டு சொல்லிடுவேனே சொன்ன உடனே விடுவேனா? தலையை சீவிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு டென்ஷனான நிலைமை நிலவுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வெளியூருக்கு சென்றிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து செய்திக்கு பிறகு கேள்விப்பட்டு வர்றாங்க. அவங்களுடைய நெற்றியில முத்தமிடுறாங்க. மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளாக பாக்குறீங்களா? அல்லாஹ் ஒருத்தன் தானே மௌத்தா போக மாட்டான், அவன் தானே ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் நித்திய ஜீவன், எப்போதும் உஸ்ரா இருக்கிறவன் அவன் தானே அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க? மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத்மாத், யாராவது முகமதை வணங்கினீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க மௌத்தாயிட்டாங்க. மன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் மௌத் ஆகாமலேயே உசுரோடு இருக்கிறவன். நீங்க அல்லாஹ்வுடைய சிவத்தை தன்மையை தகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காதீங்க என்று சொல்றாங்க. இப்ப அபூபக்கருடைய கருத்து இது, உமர் ரலியல்லாஹுடைய கருத்து அது. இப்ப எப்படி தீர்த்துக்கிட்டாங்க? ஓட்டெடுப்பு நடத்துவோமா? மக்கள் கருத்தை கேட்போமா? எதுக்கு அதிகமான ஆதரவு இருக்குன்னு பாப்போமா? அப்படியே தீர்மானிச்சாங்க? இல்ல. அல்ல யார் பக்கம் படை பலம் ஆளு சக்தி வலிமை? உமர் வலிமையான ஆளு, அபூபக்கர் மென்மையானவர். இவர் ஒரு வீட்டுல 10 பேரை வெட்டுவாரு, அவர் தல்னா கீழே விழுந்துருவாரு, அதனால இவர் சொல்ற சரி அப்படி ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. அப்ப இந்த கருத்து வேறுபாடு எதுல தீர்ந்து பாக்குறீங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மென்மையானவரா இருந்தால் கூட, உடல் வலிமையில குறைந்தவரா இருந்தா கூட அவர் ஒரு ஆயுதத்தை தூக்கி போடுறார் மக்கள்கிட்ட. மக்களே, நான் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான் குர்ஆன்ல? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை, அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அபையும் மாத்தவு குத்தில, முகமது இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்தும் அலா ஆகாபிக்கும், வந்த வழியை நீங்கள் திரும்பி விடுவீர்களா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை ஓதி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கங்கறத சொல்லி, அதனால நீங்க வந்த வழிக்கு பழைய வழிக்கு போக போறீங்களா? பழைய வழிக்கு மனிதனை வழிபடக்கூடிய வழிக்கு நீங்க போக போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் குர்ஆன்ல இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன், நபியே
நீரும் மரணிக்க கூடியவர் இல்லையா, அந்த வசனத்தை யாவும் காட்டுறாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு முன்னாடி சரண்டர். அல்லாஹ் அப்படி சொல்றானா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்க குர்ஆன்ல இருக்குதா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்க முன்னாடி குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அப்பயே நமக்குள்ள கருத்து வேறுபாடு. வாழை கீழே போட்டார் உமர். வாழு வேலை செய்யல, எது வேலை செஞ்சு, ஒரு ஆயத்து வேலை செஞ்சிருச்சு. அந்த சமுதாயம் ஒரே கருத்துக்கு வருது. எதை வச்சு வருது, ஒரு குர்ஆன் ஆயத்தை தூக்கி போட்டவன அல்லாஹ் அப்படி சொன்னானா, பேச்சு இல்ல. நான் என்ன கருத்து கொண்டிருந்தாலும் சரி, நான் வெளிப்படையாக விட தயார். நான் எவ்வளவு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா இருக்குதா, வாபஸ். இதுதாங்க ஒற்றுமை. இல்லன்னா அன்னைக்கே வெட்டிக்கிட்டு செத்துருப்பாங்க. இந்த குர்ஆன் ஆயத்தை தூக்கி போடலன்னா அன்னைக்கே அந்த சமுதாயம் ரெண்டு கிட்டா போயிருக்கும். பெருமானார்கள் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா உடனே கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறந்த பிறகு இன்னும் அதே கட்டத்தில் நடக்குது. ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ரெண்டு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒன்னு ரசூல் என்ற அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அந்தஸ்து. இன்னொன்னு ஜனாதிபதி, ஆட்சி தலைவர், மன்னர், மாமன்னர், அரபகத்தினுடைய மா அதிபதி என்ற ஒரு தகுதியும் அவர்களுக்கு இருந்தது. ரசூல் என்ற இடம் காலியாவது மூத்த போனவன அந்த இடத்துல யாரையும் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கியாமத் வரைக்கும் அவங்க தான் ரசூல். அந்த போஸ்ட் மௌத்துனால பறிக்கப்படல. மௌத்துக்கு பிறகு அவங்க தான் ரசூல். அவங்க சொன்ன போதனை தான் ரசூல். அவங்களுடைய உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் செல்லும். அவர்கள் இங்க உலகத்தில் வாழாவிட்டாலும் சரி, அவர்களுடைய அறிவுரைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த இடத்தை யாரும் நறுக்க இயலாது, அது தேவையும் இல்லை. ஆனா இந்த இடத்தை நறுக்கணுமே, எந்த இடம், கவர்மெண்ட் நடத்தினாங்கல்ல, ஜனாதிபதியா இருந்தாங்கல்ல, இப்ப அந்த இடம் காலியா இருக்குது. அது எப்படி சட்டத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, மக்களை எப்படி காப்பாற்றுறது? அப்ப ஆட்சி தலைமை என்ற இடம் காலியா போகுது. பதவி சண்டை எங்க கொண்டே விடும் நமக்கு தெரியுதா இல்லையா? சாதாரண வார்டு எலெக்ஷன்ல எத்தனை தலை உருளுது. ஒரு வார்டுடைய ஒரு கவுன்சிலராக ஒருத்தன் போறதுக்காக வேண்டி எவ்வளவு வெறி பிடிச்சு அலையறான், எத்தனை சட்டமீறல்களை செய்யறான், எவ்வளவு பெரிய வன்முறை கலவரங்கள் நடக்கிறது நம்ம கண்ணால பாக்குறோம். ஒரு வார்டுல பாக்குறோம், ஒரு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பாக்குறோம், ஒரு பாராளுமன்றத்தில் பாக்குறோம். இப்படி எல்லாத்திலையும் ஒரு சொசைட்டில 40 பேர் மெம்பரா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில தலைவரா வர்றதுக்கு எவ்வளவு சண்டை, ஒரு ஜமாத்துல தலைவரா வர்றதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய சண்டை பாக்குறோம். அப்ப அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன ஆட்சி இருக்குது, அது இந்த மாதிரி பஞ்சாயத்து போர்டு மாதிரியான ஆட்சியா? அன்னைக்கு ஒரே வல்லரசா உருவாக்கிட்டு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும் பொழுது இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்குதே, அதை விட பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு போனாங்க. எத்தனை 1000 வருஷத்தில் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய நிலப்பரப்பை விட பெரிய நிலப்பரப்பை 10 வருஷத்துல கையகப்படுத்தி அவ்வளவு பெரிய வல்லரசை உருவாக்கிட்டு போனாங்க. அதுக்கு முந்தி பாரசீகம், இத்தாலி தான் வல்லரசா இருந்துச்சு அந்த காலத்துல. அதையெல்லாம் தூக்கி போட்டு கீழே போட்டுட்டு ஒரே வல்லரசு இஸ்லாமிய வல்லரசு தான் என்று உருவாக்கிட்டு போனாங்களே, அந்த பதவி லேசப்பட்ட பதவியா? எவ்வளவு சண்டை நடக்கணும், நடந்துச்சு. நாங்க தான் அந்த பதவிக்கு வருவோம். இல்ல நாங்க தான் வரணும், இல்ல இவர் தான் வரணும், அவர் தான் வரணும். இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஒரு சாரார் மக்காவில் இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க பாருங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி சொத்து சுகம் வீடு வாச சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்த கூட்டவங்க. அவர்களுக்கு பாருங்க இந்த நேரத்தில் எங்க ஊருக்கு தான் தலைமை பதவி வரணுங்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்க இவ்வளவு தியாகம் பண்ண அந்த மக்கள் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, ஜனாதிபதியா வர்றாருந்தா மக்களை சேர்ந்தவங்க தான் வரணும். நாங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கோம், சொத்து பத்து அம்பிட்டை விட்டுட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு தான் அந்த தகுதி கிடைக்கணுங்கிறாங்க. அவங்க மதீனாவில் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொத்துல பாதியை கொடுத்தாங்க, வீட்டுல பாதியை கொடுத்தாங்க, தோட்டத்துல பாதியை கொடுத்தாங்க, 10 காசு கொடுக்கறதுக்கு நம்ம அழுகுறோம். அவங்க என்ன பண்ணாங்க, யாருன்னு எவருன்னு தெரியாத வெளியூர்ல இருந்து வந்த இந்த அகதிகளுக்காக வேண்டி இருக்கிற அப்படியே அறுத்தறுத்து பாதியா கொடுத்தாங்களே. அப்படிப்பட்ட வள்ளல், அப்படிப்பட்ட உலக வரலாற்றுல அந்த மாதிரி அள்ளி கொடுத்த வாரி கொடுத்த ஒரு சமுதாயத்தை எந்த காலகட்டத்திலையும் பார்க்க முடியாது. டோட்டல் சமுதாயமே வள்ளல்களா இருந்தாங்க. ஒருத்து வள்ளல் இருப்பார், 2 வள்ளல் இருப்பார் சமுதாயத்துல. ஒட்டுமொத்த சமுதாயமுமே இருக்கிறதுல பாதியை கொடுக்கிற வள்ளலா இருந்தாங்களே. 10 குடிசை வச்சுக்கிறவங்க அதுல பாதியா கொடுத்தாரு. இப்படி எல்லாம் கொடுத்தவர்கள் பாருங்க, இக்லாஸா கொடுத்தவர்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு தான் வேணுங்கிறாங்க. பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே
அந்த தலைமை பதவி மதீனா வாசிகளுக்கு தான் வேணும். இப்ப என்ன ஆயிருக்கும், என்ன ஆகும்? சண்டை, பூசல், குழப்பம். ஆட்சி தலைமை வெற்றிடமா இருக்குது, யாருன்னு தீர்மானிக்க முடியல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனதுக்கு பிறகு அன்னைக்கு வெட்டி குத்திக்கிட்டு செத்து இருக்கணும். நடந்துச்சா? எந்த அளவுக்கு அந்த சண்டை முத்தி போச்சுன்னு சொன்னா, என்னென்னமோ காம்பரமைஸ் எல்லாம் நடக்குது, தீர்வு வரமாட்டேங்குது. கடைசி என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுமா, மின்னா அமீரும் மின்கும் அமீர். பேசாம நாங்க ஒரு அமீரை வச்சுக்கிறோம், நீங்க ஒரு அமீரை வச்சுக்கிறீங்க, அதான் நாட்டை ரெண்டா பிரிச்சிருவோன்றாங்க. ரெண்டு அமீர்னா ரெண்டு நாடு தானே, ரெண்டு ஜனாதிபதினா நாடு ரெண்டாயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்க சஹாபாக்கள், ஒரு முடிவுக்கு வர்றாங்க, மின்னா அமீரும் மின்கும் அமீர். மதீனா வாசிகள் நாங்க இருக்கிறோம்ல, எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கட்டும், நாட்டை ரெண்டு துண்டு ஆக்கிக்கிறோம் என்ற அளவுக்கு முத்தி போச்சு. அந்த நேரத்தில் ஒருத்தர் எந்திக்கிறாரு, எந்திரிச்சு சொல்றாரு, ஏன்பா இப்படிலாம் சண்டை போடுறீங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட வாழும்போது தனக்கு அடுத்து யார் என்பதை எத்தனை இடத்துல உங்களுக்கு காட்டினாங்க, எத்தனை இடத்துல நிரூபிச்சு காட்டினாங்க. அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் பொழுது, இமாமத்து செய்ய யாரு பல பேர் போட்டி போடும் பொழுது, இவர்தான் இமாமத்து செய்யணும், அபூபக்கர் இவர்தான் தொழுகை நடத்தணும்னு சொன்னாங்களே, அவருக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுதாங்களே, எதுவாக இருந்தாலும் எல்லா வாசலையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் மட்டும் எந்த நேரத்தில் என்னை பார்க்கட்டும் என்று சொன்னார்களே, தனக்கு அடுத்த நிலையில் ஒருவரை வைப்பதாக இருந்தால் அது இவர்தான் என்று அடையாளம் காட்டினார்களே, அதுக்கு பிறகு ஏப்பா சண்டை போடுறீங்க? அவர் அபூபக்கர் மக்காவாசியாவும் நீங்க பார்க்காதீங்க, அவரை மதீனா வாசியாவும் பார்க்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு அடுத்தவரை காட்டி விட்டார்கள், அது யாராவது கவலை இல்லை. அப்ப சொல்றார் ரலியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி தீனினா அஃபலா நர்லாஹு லி துன்யானா. அடே தீனுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புரிந்து கொண்டார்கள். தொழுகை நடத்துறதுக்கு, தொழுகையுடைய தலைமைத்துவத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல திருப்தி பெற்று விட்டார்கள். அஃபலா நர்லாஹு லி துன்யானா, துன்யா விஷயத்துல நாங்கள் அவரை புரிந்து கொள்ள மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுருச்சு கருத்தை. எனக்கு தான் வேணும்னு சொல்ல அந்த கூட்டம், அதுக்காக வேண்டி பிளவுபட்டிருக்க வேண்டிய ஒரு கூட்டம் எதை சொன்னோம்னு நினைக்குது? ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு செய்தி கரெக்ட் தான். ரசூல் அபூபக்கர் தான் இதுக்கு முன்னிறுத்தினாங்க, இதுவா இருந்தா அவர் தானே சொன்னாங்க, குகையில் அவருடன் தங்கி இருந்தாங்க, எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு அவரை கூட்டிட்டு தானே ஹிஜ்ரத்துக்கு கிளம்புனாங்க, அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரு, கரெக்ட் தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அடுத்தவர் என்ற நிலையில ஒருத்தரை காட்டிட்டு போயிருக்கும் பொழுது, நம்ம ஏன் எனக்கு உனக்கு நடிச்சுக்கிறோன்னு, நம்ம எதுக்கு உள்ளூர் வெளியூர்னு பிரச்சனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அப்படியே ஒன்றுபட்டார்களே. அந்த ஒன்றுபடுத்தின சக்தி எது? எது? படைபலமா, ஓட்டெடுப்பா, மெஜாரிட்டியா? கிடையாது. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். அப்ப இந்த பண்பாடு நமக்கெல்லாம் வந்து விடுமானால், அல்லாஹ் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், இத்தனை வருஷமா நான் செய்வதற்கு மாற்றமா இருந்தாலும் நான் கேட்பேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்கிறார்கள், நான் வேற மாதிரி இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படித்தான் செய்தார்கள் தெரிய வந்தால் அப்படியே தூக்கி அதை ஓரம் கட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நான் கேட்பேன் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்து பாருங்க. இந்த சமுதாயம் ஒரு நாளில் ஒன்றுபடும், வருஷ கணக்கு தேவையில்லை. இந்த மனப்பான்மை மாத்திரம் வந்து விடுமையானால் இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்துறது ரொம்ப 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 லேசு. எல்லாம் அப்ப என்னப்பா சண்டங்களா, நீனுமா நீனுமா ரெண்டு பேரும் அல்லாஹ் சொல்ற கேட்பீங்களா? உட்காரு, இது அல்லாஹ் சொல்ற என்ன சொல்ற, முடிஞ்சு போச்சா கதை? நீ ஓங்கரத்தை விட்டுட்டு வந்து உட்காரு, நீ ஓங்கரத்தை விட்டுட்டு வந்து உட்காரு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற கட்டுப்படு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நம்ம வந்து கூடும் கூடும், ஏங்க கூடும் கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் ஒருத்தர் போய் கேட்கறீங்க இது கூடுமா கூடாதாண்டு, அவர் என்ன செய்யறாரு? கூடும் பாரு, சரி. இன்னொருத்தர் கூடாது பாரு, சரிங்க. அட ஏண்டா கூடும் சொல்ற கேட்டீங்களா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூடும் என்று சொல்லுகிறாய்? கூடும் என்று சொல்வதற்குரிய குர்ஆன் வசனம் எது? நம்ம கேட்டது இல்லை. யாரு? அதனாலதான் இந்த சமுதாயத்தில் என்னென்னவோ நடக்குது,
வணக்கம்ங்கிற பேர்ல, இபாதத்துங்கிற பேர்ல, சுன்னத்துங்கிற பேர்ல அல்லாஹ் ஒரு ரசூலும் சொல்லாததெல்லாம் நுழைஞ்சு போச்சு. பார்க்கிறோம் எப்படி இதெல்லாம் இந்த இஸ்லாத்தில் நுழைஞ்சு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ஒரு அசர்த்து வருவாரு, நீங்கள் எல்லாம் மேராஜ் தினத்தில் நோன்பு வையுங்கள் பாரு. உடனே அவன் நோன்பு வைக்குவான், வந்து வைப்பான். சரிப்பா நீ நோன்பு வைக்க சொல்றிய, எத்தனை தினங்கள் இருக்குது, மேராஜ் தினத்தில் நோன்பு வைக்க சொல்றிய, அப்படி வைக்க சொல்லுமாறு குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறதா? மேராஜ் தினத்தில் நோன்பு வைக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறார்களா? அவர்கள்ட்ட பாடம் கற்ற சஹாபாக்கள் யாராச்சு மேராஜ் நோன்பு வைத்தார்களா? எப்ப உனக்கு எங்க இருந்து சட்டம் வந்துச்சு? உனக்கு யாரு வகி அனுப்புனா? உனக்கு எந்த அல்லாஹ் இந்த மெசேஜை கொடுத்தான்? கேட்டமா? மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியுது. அல்லாஹ்வும் சொல்லல, சொல்ல வேண்டியதெல்லாம் முழுமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. ரமலான் நோன்பு சொன்னாங்க, அது ஒரு நோன்பு இருக்குன்னு சொல்லிருக்க மாட்டாங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆதாரம் கேட்கிற பழக்கமே கிடையாது. சொன்னா சரி, என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கணும். நீங்க மனுஷனை கட்டுப்படுறீங்க. இப்ப அப்ப சமுதாயம் பிளவுபடாம என்ன செய்யும்? ஒருத்தர் கூடும் பாரு, ஒருத்தர் இல்ல பாரு. அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்னா எஸ் 100 சொல்லட்டு 100 நம்ம வைக்குவோம். அல்லாஹ் ஒரு ரசூல் இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான விஷயம். அல்லாஹ் என்ன மறக்கக்கூடியவனா? எதையோ விட்டுவிட்டானா? அவன் விட்டதை நம்ம கண்டுபிடிக்க போறோமா? அவன் உமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் அல்லன். அல்லாஹ் எதையும் மறக்க மாட்டான், எல்லாம் தெரியும் அவனுக்கு. இன்னைக்கு உள்ள காலத்துக்கு என்ன தேவை அதுவும் தெரியும். அதுக்கெல்லாம் ஏற்றவாறு ஒரு சட்டத்தை தந்திருக்கிறான். நீங்கள் அமல் செய்ய வேண்டிய எந்த ஒன்றையும் காட்டாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போல நீங்கள் மறுமையில சொர்க்கத்தை அடைவதற்கு என்னென்ன சொல்லணுமோ அதை 100% சொல்லிவிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களே தவிர ஒரு 75 சொல்லிவிட்டு 25 உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு போகல. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை இன்றோடு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன். முழுமைனா என்ன? மறுபடி எதுவும் சேர்க்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜிலே மக்களுக்கு அற்புதமான அந்த அரபா உரையை நிகழ்த்தி விட்டு சொன்னார்கள், அலா ஹல் பல்லக்து, அலா ஹல் பல்லக்து, அலா ஹல் பல்லக்து, அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? எல்லாவற்றையும் மறைக்காமல் எடுத்து சொல்லிவிட்டேனா? ஒன்று கூட விடாமல் நான் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். பலா யா ரசூலல்லாஹ், ஆமா யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, ஒண்ணு கூட நீங்க விடல. அமல் செய்யற எந்த ஒரு காரியத்தையும் எங்களுக்கு விட்டுட்டு போகல. அல்லாஹ் உங்களுக்கு வஹியாக தந்த எந்த ஒன்றையும் நீங்க மறைச்சிட்டு போகல, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். இறைவா இதுக்கு நீ சாட்சி, நீயே சாட்சி. நான் யாரையும் சாட்சி கூப்பிடல, எனக்கு கொடுத்த டியூட்டியை நான் கரெக்டா முடிச்சு விட்டேன் என்று இந்த மக்கள் வாக்குமூலம் தருகிறார்கள். நீ சாட்சி, நீ சாட்சின்னு போனாங்களே. அப்புறம் என்ன இந்த மார்க்கத்தில் சேர்க்கிறீங்க? மார்க்கத்தின் பேரா ஏதாவது சேர்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? ரசூலுல்லாஹ் வேலையை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். அதனுங்க அர்த்தம். அப்பங்கார ஒழுங்கா சோறு போட்டா பிச்சை எடுப்பானா? உங்க வீட்டு புள்ள தெருவில் பிச்சை எடுக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா சோறு போடலன்னு அர்த்தம், நீ கவனிக்கலன்னு அர்த்தம். உன் புள்ள தெருவில் யாசனம் வாங்குற என்ன அர்த்தம்? அப்ப இஸ்லாம்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் நிறைவா ரசூலுல்லாஹ் போட்டு போயிட்டாங்க. நீ திருவோட தூக்கிட்டு போய் அசரத்தையும் அவர்த்தையும் இவர்த்தையும் பிச்சை கேட்டுட்டு இருக்கிற. அப்ப என்ன அர்த்தம்? பெருமானார் மேல பரிசு போத்துறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததெல்லாம் மார்க்கம் நினைச்சீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒழுங்கா ட்ரைனிங் கொடுக்கலன்னு சொல்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வந்து அரைகுறையா ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த மனநிலை வரக்கூடாது. அதனால இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் திருமறை குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இந்த ரெண்டுல இருந்தா தான் மார்க்கம். நீங்க இப்ப கேள்வி கேட்க போறீங்க, நானா எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு கூடும் நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. யாருக்கு அந்த அதிகாரம் இல்லை. கூடும்னாலும் அதுக்குரிய ஆதாரங்களை சொல்லுவோம், கூடாதுன்றாலும் அதுக்குரிய ஆதாரங்களை சொல்லுவோம். ஆதாரம் இல்லாத ஒன்றை சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனால ஆதாரங்களோட அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். இப்ப நிகழ்ச்சிக்கு போறோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை நம்ம எப்படி அமைச்சு இருக்கிறோங்கிறது உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்க வந்திருக்கிறீங்க, யார் யாரு என்னென்ன கேள்வி கேட்க வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. அப்ப ஆள் பார்த்து நாங்க என்ன செய்யல, இந்த கேள்விக்கு நீங்க ஆள்களை செட்டப் பண்ணி வச்சு அப்படிலாம் பண்ணல. அல்ல சீட்ல எழுதி வாங்கினா கூட என்ன செய்யலாம், 10 சீட்டு வரும்.
நமக்கு எதை சொல்ல விருப்பமோ அதை மட்டும் எடுத்து வாசிச்சுட்டு மற்றத ஓரம் கட்டி போடலாம். அப்படி நாங்க செய்யல. சீட்லயும் இப்ப கேட்க போறது இல்ல. இப்ப கேள்விக்கு என்ன பண்ணிருக்கிறோம், உங்களுக்கு டோக்கன் கொடுத்திருக்கிறோம். 1 2 3 எழுதப்பட்ட 1 2 3 கடைசி நம்பரா இருக்கும். டோக்கனை குலுக்கி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக கொண்டாந்து கொடுத்தோம். நீங்கள் ஒரு நம்பரை எடுத்திருக்கிறீங்க. யாரு எந்த நம்பரை எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் கேள்வி கூப்பிடுறது வந்து நம்பர் 1 சொல்லுவோம். 1வது டோக்கன் யார் எடுத்தீர்களோ அவர் முதல்ல கேட்க அனுமதிக்கப்படுவார் அந்த நம்பர் பிரகாரம். அது போக பெண்களும் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா அவங்களுக்கு கூட அவங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கணும் இல்லையா, பெண்களுக்கு நாங்க டோக்கன் கொடுத்திருக்கோம். அது எப்படி கொடுத்திருக்கோம் கேட்டா, இந்த லேடிஸுக்காக வேண்டி எல் சேர்த்து L1 L2 L3 அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். உங்களுக்கு சும்மா 1 2 3 வரும், அவங்களுக்கு என்ன வரும் L1 L2 கொடுத்திருக்கிறோம். அதனால நம்பர் 1 சொல்லுவோம். 1 நம்பர் டோக்கன் பெற்றவர் கேள்வி கேட்கணும். அது முடிஞ்ச உடனே நம்பர் L1 சொல்லுவோம். அந்த பக்கம் 1 நம்பர்ல உள்ளவங்க என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நம்பர் 2 சொல்லுவோம். 2வது சீட்டு யாருக்கு வந்துச்சோ அவங்க கேள்வி கேட்பீங்க. அப்புறம் L2 1 L1 2 L2 3 L3 அப்படி வரும் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த கேள்வி கேட்கிற முறையை நாங்கள் அமைத்திருக்கிறோம். அதுல வந்து யாரையும் தேர்ந்தெடுத்து நாங்க செய்யல. இன்னும் சொல்ல போனா இன்னொருக்கான நினைவுபடுத்திக்கிற, தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், அடுத்த ஆளுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஒரு டோக்கன் எடுத்து வச்சிருப்பீங்க. அதை விட எடுத்த கொடுத்துருங்க. தெரியாத சகோதரர்கள் வந்திருக்காங்க, தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அது மாதிரி எடுத்தவர்கள் வந்து தெரியாத என்னதான் சொல்றாங்கன்னு அறிந்து கொள்வதற்காக வந்த சகோதரர்கள் இருப்பார்களே, ஆனால் கொடுத்து உதவுங்கன்னு நாங்க சொல்றோம். செட்டப் பண்ணி செய்ய நாங்க விரும்பல. அதனால புதிய புதிய எவ்வளவோ சந்தேகங்களோடு வந்திருப்பீங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து சில கண்டிஷன் என்னது கேட்டா, இந்த கேள்வியில கண்டிப்பா சில விதிமுறைகள் வச்சிருக்கிறோம். என்ன விதிமுறை, கேள்வி கேட்கும் போது பாக்கர் வந்து இப்ப முடிவெட்டி இருக்கிறாங்க கரெக்டா கேட்பீங்க. உதாரணத்துக்காக வேண்டி இந்த தனி நபர்களை பற்றி யாரை பத்தி கேட்டாலும் நாங்க சொல்ல மாட்டோம். பாக்கரை பத்தி என்ன சொல்றீங்க, இவரை பத்தி என்ன சொல்றீங்க, மூசாவை பத்தி என்ன சொல்றீங்க, முத்துசாமியை பத்தி என்ன சொல்றீங்க, அதுக்கு நாங்க சொல்ல மாட்டோம். மார்க்கத்தை அறிஞ்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எந்த தனி நபரை பற்றி கேள்வி கேட்டாலும் நோம்பு வச்சுக்கிட்டு அந்த